வணக்கம். இது செய்தி பார்வை. இலங்கை நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் அரியநேந்திரன் அவர்களிடம் விளக்கம் கோரி 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதுவரைக்கும் கட்சியின் கூட்டங்களில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய நாள் வவுனியாவில் இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்திருக்கின்ற விஷயங்கள், தேர்தலில் போட்டியிடுகின்ற முக்கியமான வேட்பாளர்களோடு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் எமது அடிப்படை நிலைப்பாடு என்பது வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஆகும் என்பதை ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியதோடு 3 பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாகவும் அவர்களோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் பேசப்பட்ட விடயங்கள் கூட்டத்தில் பேசியதாகவும் சில முன்னேற்றகரமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சுமந்திரன் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அத்தோடு நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் வைத்து சந்தித்து பேசியதாகவும் அவர் சில விடயங்களை தன்னிடம் கூறியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் மிக முக்கியமாக அவர் சொல்லிய விடயங்கள் அதிகமாக சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு இருந்ததாகவும் இது பற்றி மேலதிகமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அத்தோடு சிங்கள பேரினவாதம் தலை தூக்கி கொண்டிருக்கின்ற விடயங்களும் பேசப்பட்டதாகவும் இந்த ஊடக சந்திப்பின் போது சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பாக கலந்துரையாடல்களை முன்னெடுக்க இருப்பதாகவும் முக்கியமாக தமிழ் மக்களுக்கு இது பற்றிய ஒரு வழிகாட்டலை மேற்கொள்வதற்காக ஆவணம் ஒன்று தயாரிக்கப்பட இருப்பதாகவும் அதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது மக்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தலாகவும் தேர்தலுக்கு முன்னராக நாங்கள் இந்த ஆவணங்களை மக்களுக்கு வழங்குவோம் என்றும் நேற்றைய நாள் ஊடக சந்திப்பின் போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தியாவின் பெருந்தன்மையினால் இலங்கை மக்கள் 2 வருடங்களாக அனுபவித்து சிக்கலில் இருந்து மீள்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உலகின் தெற்கு நாடுகளின் குரல் மாநாட்டில் ஜனாதிபதிகளுக்கான உலக தலைவர்களுக்கான அமர்வு என்பது நேற்றைய நாள் இடம்பெற்றது. இந்த அமர்வில் இணையவழி மூலமாக உரையாற்றுகின்ற போதே ஜனாதிபதி இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக இதில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உலகின் தெற்கு நாடுகளின் குரல் மாநாட்டின் 3வது அமர்வுக்கான நன்றிகளை தெரிவித்ததோடு இந்த உச்சி மாநாடு என்பது எமது நோக்கங்கள் குறித்த புரிதலை கொண்டு வருவதற்கும் ஒவ்வொருவருக்கு இடையிலான தொடர்பை ஏற்படுத்துவதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பதாகவும் மேலும் உலகின் தெற்கு நாடுகள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகளின் பொதுவான நிலைப்பாட்டை எட்ட உதவுவதாகவும் மேற்குலகம் தொடர்பான உலக தலைமைத்துவத்தின் மீதான ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலைக்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டதோடு மிக முக்கியமாக இப்போது பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்கும் உக்ரைன் ஹாசாவை இதற்கு உதாரணமாக அவர் காட்டியிருக்கின்றார். அத்தோடு உலகளாவிய ரீதியில் தெற்கு நாடுகளை வலுப்படுத்த இந்தியா எடுக்கின்ற முயற்சிக்கு அவர் பாராட்டுகளையும் தெரிவித்ததோடு இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதற்கு இதுவரைக்கும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவர் இந்த அமர்வில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். முக்கியமாக உத்தியோகபூர்வ கடன் வழங்கிய நாடுகள் சீனாவின் எக்ஸ்தீம் வங்கி, சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கிகளுடன் இணைந்து இலங்கையினுடைய வங்குரோத்தில் இருந்து மீள்வதற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் இந்த அமர்வின் போது தெரிவித்திருக்கிறார். 2 வருடங்களாக இலங்கை மக்கள் சந்தித்த பொருளாதார சிக்கலில் இருந்து மீள்வதற்கு இந்திய பிரதமரும் இந்தியாவும் மிகப்பெரிய பங்கை வகித்திருப்பதாகவும் இந்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய போது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். மற்றொரு செய்தியாக, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தெரிவு செய்த சின்னம் எரிவாயு சிலிண்டர் சின்னம். எனினும் களுத்துறை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றத்தில் போட்டியிடும் சுயேட்சை குழு ஒன்று இந்த சின்னத்திற்கு உரிமை கோரி வருகின்றது. களுத்துறை மாவட்டத்தில் 4 உள்ளூராட்சி சபைகளுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை குழு ஒன்று எரிவாயு சின்னத்தை தங்களுடைய சின்னமாக தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில தமது சின்னத்தை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுபவர் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தனித்தனியான வர்த்தமானி என்பது அறிவிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரட்நாயக்க அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்.
அத்தோடு எரிவாயு சிலிண்டர் சின்னத்தை பயன்படுத்துவதில் எந்த விதமான சிக்கலும் எழாது என்பதையும் தெளிவுபடுத்தலாக அவர் வழங்கியிருக்கிறார். முக்கியமாக தேர்தலுக்கு தேர்தல் சின்னங்கள் என்பது மாறுபட்டு கொண்டே இருப்பதாகவும் ஜனாதிபதி தேர்தலில் எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்துவது எந்த வகையிலும் சர்ச்சையை ஏற்படுத்தாது என்பதை அவர் தெளிவுபடுத்தியதோடு ஒரு மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற ஒரு குழு தெரிவு செய்த அதே சின்னத்தை வேறொரு மாவட்டத்தில் போட்டியிடும் மற்றும் ஒரு குழு பயன்படுத்துவதற்கு அனுமதி இருப்பதாகவும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு வழங்கப்பட்ட சின்னங்களில் ஒன்றைத்தான் ஜனாதிபதி தேர்தலுக்காக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்து இருப்பதாகவும், எனவே இந்த விவகாரத்தில் சின்னம் சார்ந்து எந்தவிதமான சிக்கலும் எழாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. கருக்கலைப்பினை சட்ட ரீதியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இலங்கை ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க அவர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். முக்கியமாக தகாத செயற்பாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட 15 வயது சிறுமிகளுக்கு இந்த கருக்கலைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். முக்கியமாக இலங்கையில் சிறுமியர்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கும் சம்பவங்கள் என்பது சமீப காலங்களாக அதிகரித்து வருவதாகவும், எனவே தகாத செயற்பாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கற்பம் தரிக்கின்ற சிறுமிகள் எந்த விதத்திலையும் தவறு செய்யவில்லை, எனவே அவர்களுக்கு சரியான முறையில் கருக்கலைப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதோடு நின்று விடாமல் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மட்டும் 58% அதிகமான சிறுமிகள் இந்த தகாத முறையிலும் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கருத்தரித்த சம்பவம் என்பது அதிகரித்திருப்பதாகவும், கடந்த 2023ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகின்ற தருணத்தில் இது மிகப்பெரிய அதிகரிப்பாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியதோடு, எனவே 15 வயதில் சிறுமிகள் கருத்தரிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்களாக இருந்தால் அதை கலைப்பதற்கு சட்ட ரீதியாக அனுமதி வழங்க வேண்டும் என்பதாக அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இன்னும் ஒரு செய்தியாக, இலங்கையில் போலியான இணையதளங்கள் ஊடாக தனிப்பட்ட நபர்களின் தரவுகள் திருடப்படுகின்ற சம்பவம் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக இந்த ஆண்டில் மட்டும் 2542 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பிரிவின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர் தெரிவித்திருக்கிறார். இவற்றில் போலியான இணையதளங்கள் தொடர்பாக 414 முறைப்பாடுகள் இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும், இதன் காரணமாக இணையதளங்களை பயன்படுத்துகின்ற போது அறியாத சில இணையதளங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும், மிக முக்கியமாக தேவையில்லாத இணையதளங்களுக்கு சென்று பார்வையிடுவதை முற்றுமுழுதாக தவிர்ப்பதோடு நின்று விடாமல் தேவையில்லாத இணையதளங்களில் இருந்து வருகின்ற இணைப்புகளை கிளிக் செய்து உள்நுழைய வேண்டாம் என்றும் அறிவித்தல் ஒன்றும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிலையில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இலங்கையில இந்த தேர்தலுக்காக 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாலும் கூட வெறுமனே 6 வேட்பாளர்கள் மட்டும் இதுவரைக்கும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக இலங்கையின் முன்னணி தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் அமைப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாலும் கூட இதுவரையான காலப்பகுதியில் வெறுமனே 6 வேட்பாளர்கள் மட்டுமே பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக இந்த அமைப்பினுடைய பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராட்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களின் பிரச்சார செலவுகள் குறித்து நாளையேனும் தேர்தல்கள் ஆணைக்குழு சரியான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்த்திருப்பதாகவும் குறித்த அமைப்பு தெரிவித்ததோடு, இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்ற நேரம் சட்ட விதிகளுக்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என்பதை வேண்டுகோளாக விடுத்திருப்பதோடு, தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் இடம்பெறும் இடங்களில் தேசிய சின்னங்கள் மற்றும் பௌத்த தேசிய கொடிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் எந்த இடத்திலும் களங்கம் ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டும் என்றும் பெப்ரல் அமைப்பு வலியுறுத்தி இருக்கின்றது. இந்த நிலவரங்களை எடுத்து பார்த்தால் அமெரிக்காவில் பரவிக்கொண்டிருக்கும் குரங்கம்மை நோய் தொற்று என்பது கனடாவிற்கு பரவுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கனேடிய மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில அமெரிக்காவுக்கு வெளியில பாகிஸ்தான் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு இந்த குரங்கம்மை நோய் தொற்று என்பது பரவி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. கனடாவினுடைய சர்வதேச பயணிகள் வருகை தரும் போது இந்த பயணிகள் மூலமாக
காரணமாக அதிக அளவில் இந்த தொற்றுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இதை மறுக்க முடியாது என்று அந்த நாட்டினுடைய மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக உலக சுகாதார அமைப்பு குரங்கம்மை நோய் தொற்றை ஒரு அவசர நோய் தொற்றாக நோய் நிலைமையாக அறிவித்திருப்பதோடு இது கொரோனா தொற்று போல மிக இலகுவாக பரவக்கூடிய நோய் கிடையாது என்பதாகவும், இருந்தாலும் இதிலிருந்து பாதுகாப்போடு இருப்பது அவசியம் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக குரங்கம்மை நோய் தொற்றை தடுப்பதற்கான தடுப்பூசிகள் இருப்பதாகவும், வெளிநாட்டு பயணிகள் வருகின்ற நேரத்தில் மிக அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தலையும் எச்சரிக்கையும் வழங்கியிருக்கிறார்கள். கமலா ஹாரிஸை விட தான் அழகானவர் என்று முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிஸ் குறித்து பல சர்ச்சையான கருத்துக்களை சமீப காலங்களாக சொல்லி வருகின்றார். இதில் ஒன்றாக பென்சில்வேனியாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது ட்ரம்ப் கமலா ஹாரிஸை மீண்டும் பேசியிருக்கிறார். இதில் மிக முக்கியமாக உரையாற்றிய போது ட்ரம்ப் குறிப்பிட்ட விஷயங்கள்ல ஜோ பைடனை காட்டிலும் கமலா ஹாரிஸை தோற்கடிப்பது என்பது தனக்கு மிகவும் எளிமையான ஒரு விஷயமாகவும், பல முக்கியமான கொள்கைகளை வகுப்பதில் கமலா ஹாரிஸ் தீவிர இடதுசாரி சிந்தனையாளர்கள் போல் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டு ஒன்றையும் முன்வைத்திருக்கிறார். இதைவிட அவர் சிரிப்பதை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா? அவர் அழகானவர், ஆனால் நான் அவரை விட அழகானவர் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா உட்பட கட்சியின் பல்வேறு மூத்த தலைவர்கள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.